இந்த வழக்கு, அதாவது மத்திய வங்கியில் இடம்பெற்ற ஊழல், காசோலைகள் அரசியல்வாதிகளால் மாற்றப்பட்ட மத்திய வங்கி ஆளுநருடைய மகன் அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதும், அதில் அரசியல்வாதிகள் பலரும் சம்பந்தப்பட்டதும் இவரால் அங்கே தெளிவுபடுத்தப்பட்ட பொழுதும் இல்லை, இந்த வழக்கை கைவிட வேண்டும் என்று கேட்ட ரணில் அவர் அதற்கு மறுத்த பொழுது கழுதை வெளியே போன சிங்களத்தில் திட்டி அனுப்பியதாக இவர் குறிப்பிட்டிருந்தார். திட்டமிட்ட வகையிலா என்றால் ஆம் என்று கூறலாம் என்று சொன்னால், ஒரு வெள்ளிக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சில நேரத்திலே மின்சாரம் தடைப்படுவது, பிறகு மின்சாரம் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுவது போன்றவை எல்லாம் அங்கே இந்த கால தாமதத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளாகவும், அதேவேளை வார இறுதி நாட்களில் வழக்குகள் மீண்டும் எடுக்கப்பட முடியாத நிலையில் இந்த விசாரணை என்பது அடுத்த வாரம் வரை செல்லும் வரை அவர் சிறையில் வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான சகல முயற்சிகளும் இதில் இடம்பெற்றிருந்தன அல்லது இடம்பெற்றன, தற்செயலாக கூட இடம்பெற்றிருக்கலாம். அதாவது நாட்டை பொருளாதார இந்த இடர்களில் இருந்து பாதுகாத்தவர் என்ற பெயருடன் இருந்த ஒரு ஜனாதிபதி, சகல அதிகாரமுள்ள ஒரு ஜனாதிபதியாக இருந்தவற்றை இவ்வாறான ஒரு நிலையில் இட்டு செல்வதற்கு தற்போதைய ஜனாதிபதி அனுமதிப்பாரா என்கின்ற கேள்வி இருந்த பொழுதிலும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் அவர்கள் இந்த சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்ற நிலையும், அதேவேளை தலையீடு இல்லாத வகையில் தாங்கள் தலையீடு இல்லை என்கின்றது போன்ற ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜேவிபியினரின் இந்த போராட்டம் ஒடுக்கப்பட்ட பொழுது இருந்த அரசு ஆனது ஐக்கிய தேசிய கட்சி அரசாக இருந்தபடியால் அவர்கள் மீதான கோபத்தின் காரணமாகவும் இந்த இவ்வாறான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டாலும், ஒரு ஆலோசனை வழங்கும் நபராக அல்லது லொபி இலங்கைக்காக பிரச்சாரம் செய்கின்ற நபராக கூட இவர் வேறு ஒரு உருவத்தை எடுத்திருந்தார். அதாவது ஒரு காலத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான நாயகனாக அடையாளம் காணப்பட்டவர் பின்னர் அந்த முயற்சிகளில் இருந்து மாறுபட்டு இலங்கை அரசின் ஒரு முக்கிய புள்ளியாக அல்லது அரசு முக்கியஸ்தரின் ஒரு நம்பிக்கைக்குரியவராக மாறியிருந்தார். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், 2015ஆம் ஆண்டு மோசடிகளில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்து மத்திய வங்கியையும் கூட முறைகேடாக பயன்படுத்தி இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. அவருடைய செயற்பாடுகள் பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி, வணக்கம் நேயர்களே. ஆமாம், நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல ரணில் விக்ரமசிங்கவனுடைய செயற்பாடுகளை, அதாவது முறைகேடாக மத்திய வங்கியை கூட பயன்படுத்தி இருக்கின்றார். அவ்வாறான செயற்பாடுகளை அம்பலப்படுத்தி இருக்கின்றார் ஷானி அபேசகர. அவருடைய முக்கியத்துவம் இந்த விடயத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகிறது, நீங்கள் அதை குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக இந்த சாணி அபியசேகரா தான் இந்த வழக்கின் கதாநாயகன் என்பதை விட இப்பொழுது நாட்டின் கதாநாயகனாகவே மாறியிருக்கின்றார். அதற்குரிய காரணம், அவர் குற்ற புலனாய்வு துறையின் பணிப்பாளராக இருந்த பொழுது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பவற்றில் ரணில் அவர்களின் தலையீடு நேரடியாக இருந்ததால் மற்றும் அவரது நிலைப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை கூட விடுத்தபடியால் அவர் அந்த தனது பதவியில் இருந்தே துரத்தப்பட்ட ஒருவராக அல்லது விலத்தப்பட்ட ஒருவராக அல்லது விலகிய ஒருவராக மாறியிருந்தார். இதன் பிறகு அவர் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மனித உரிமைகள் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் தான் எவ்வாறு பாதிக்கப்பட்டதாக இவர்கள் அதாவது இவருடைய பதவி விலகலுக்கான அல்லது பதவி விலக்கலுக்கான காரணம் வந்து ரஞ்சன் ராமநாயக்க என்கின்ற ஒரு அரசியல்வாதியுடன் இவர் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடல் என்று கூறிய பொழுதிலும் இவர் கண்டுபிடித்த விவகாரங்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விவகாரம் செய்யப்பட்டிருந்தது. இதன் போது ரணில் அவர்கள் இவருடன் உரையாடி இருந்தார். குறிப்பாக இவரை ரணிலுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொள்ளுமாறு அமைச்சர்கள் அறிவுறுத்தி இருந்த பொழுதும் அதனை இவர் செய்யாதிருந்த பொழுது
இவருடைய இலக்கத்தை கொடுத்து அவரை கூப்பிட சொல்லட்டுமா என்று, பிரதமராக இருந்தவரை உங்களை அழைக்க சொல்லட்டுமா என்று கேட்ட பொழுது கூட அவர் அதனை அவ்வாறு தான் செய்ய வேண்டிய தேவை தனது வழக்கில் இல்லை என்கின்ற குறிப்பிட்ட பொழுது ரணில் விக்ரமசிங்கா வீழ்க்கப்பட்டு கரைக்கப்பட்ட பொழுது அங்கு நடந்த சம்பவங்களை அவர் குறிப்பிட்டிருந்த சம்பவங்களை, அதில் குறிப்பாக இந்த வழக்கு, அதாவது மத்திய வங்கியில் இடம்பெற்ற ஊழல், காசோலைகள் அரசியல்வாதிகளால் மாற்றப்பட்ட மத்திய வங்கி ஆளுநருடைய மகன் அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதும், அதில் அரசியல்வாதிகள் பலரும் சம்பந்தப்பட்டதும் இவரால் அங்கே தெளிவுபடுத்தப்பட்ட பொழுதும், இல்லை இந்த வழக்கை கைவிட வேண்டும் என்று கேட்ட ரணில் அவர் அதற்கு மறுத்த பொழுது கழுதை வெளியே போன சிங்களத்தில் திட்டி அனுப்பியதாக இவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு இருந்தவரை இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குற்றப்புலனாய்வு துறையின் பணிப்பாளராக மீண்டும் நியமித்த பொழுது நிச்சயமாக இந்த வழக்கு விவகாரங்கள் மேலும் சூடுபிடிக்கும் என்பது கண்டறியப்பட்டிருந்தாலும் இவ்வளவு நிலைமைக்கு இது செல்லும் என்பது அப்பொழுது கண்டுபிடிக்கப்படவில்லை என்னவென்று சொன்னால், இது ஒரு திட்டமிட்ட வகையிலா என்றால் ஆம் என்று கூறலாம் என்று சொன்னால், ஒரு வெள்ளிக்கிழமை பிற்பகல் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சில நேரத்தில் மின்சாரம் தடைப்படுவது, பிறகு மின்சாரம் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுவது போன்றவை எல்லாம் அங்கே இந்த கால தாமதத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளாகவும், அதேவேளை வார இறுதி நாட்களில் வழக்குகள் மீண்டும் எடுக்கப்பட முடியாத நிலையில் இந்த விசாரணை என்பது அடுத்த வாரம் வரை செல்லும் வரை அவர் சிறையில் வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான சகல முயற்சிகளும் இதில் இடம்பெற்றிருந்தன, அல்லது இடம்பெற்றன, தற்செயலாக கூட இடம்பெற்றிருக்கலாம். இந்த மின்சாரத்தை என்பன போன்றன இருந்த பொழுதிலும் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஜனாதிபதி தனது பதவியிலிருந்து, அதாவது நாட்டை பொருளாதார இந்த இடர்களில் இருந்து பாதுகாத்தவர் என்ற பெயருடன் இருந்த ஒரு ஜனாதிபதி, சகல அதிகாரமுள்ள ஒரு ஜனாதிபதியாக இருந்தவற்றை இவ்வாறான ஒரு நிலையில் இட்டு செல்வதற்கு தற்போதைய ஜனாதிபதி அனுமதிப்பாரா என்கின்ற கேள்வி இருந்த பொழுதிலும் அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் அவர்கள் இந்த சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்ற நிலையும், அதேவேளை தலையீடு இல்லாத வகையில் தாங்கள் தலையீடு இல்லை என்கின்றது போன்ற ஒரு செயற்பாட்டில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இதற்குரிய கதாநாயகனாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த குற்றப்புலனாய்வு துறையின் அதிகாரி தான் இருக்கின்றார். இப்பொழுது அனுர அரசினுடைய செயற்பாடுகள் வந்து தமிழ்நாட்டு அரசியலை பின்பற்றுவதாக சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுக மற்றும் திமுகவின் அரசாங்கங்களை பின்பற்றுவதாக. இப்பொழுது ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில் முனா கருணாநிதி கைது செய்யப்படுவது, முனா கருணாநிதியினுடைய ஆட்சியிலும் ஜெயலலிதா கைது செய்யப்படுவதுமாக இப்பொழுது ரணிலினுடைய கைது பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, அரசியல் பின்புலங்கள் இருக்கின்றனவா அல்லது அரசியல் ஆதரவு இருக்கின்றது என்றால் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்குரிய காரணங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் குறிப்பாக ஜேவிபியினரின் சித்திரவதைகள் அல்லது கொலைகள் போன்றவற்றின் போது சூத்திரதாரியாக அல்லது ஒரு முக்கிய நபராக இருந்தவராக, அல்லது அப்போது ஆட்சியில் இருந்த அரசான ஐக்கிய தேசிய கட்சியின் அரசின் முக்கிய பிரதானியாக இருந்தவர் என்கின்ற ரீதியில் பல விவகாரங்களை தெரிந்தவராக, குறிப்பாக இந்த பட்டளந்த வதை முகாம் போன்றவற்றின் விவகாரங்களை தெரிந்தவராகவும், அல்லது பல முக்கிய ஜேவிபி உறுப்பினர்களின் மரணத்திற்கு காரணமாக அல்லது மரணத்தை பற்றிய தகவல்களை அறிந்தவராகவும் இருக்கின்றவர் என்கின்ற ரீதியிலும், ஜேவிபியினரின் இந்த போராட்டம் ஒடுக்கப்பட்ட பொழுது இருந்த அரசு ஆனது ஐக்கிய தேசிய கட்சி அரசாக இருந்தபடியால் அவர்கள் மீதான கோபத்தின் காரணமாகவும் இந்த இவ்வாறான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டாலும், அவர்கள் அதனை பழிவாங்கல் நடவடிக்கை என்று மேற்கொள்ளாமல் இருக்கின்ற சம்பவ சாட்சியங்களை வைத்து அதனை மேற்கொள்கின்றார்கள். குறிப்பாக இப்பொழுது அவருடைய அந்த பயணத்தை குறிப்பாக வைத்து செய்கின்றார்கள். அதே போன்று விடயங்கள் இருந்தாலும் இந்த பின்னூட்டத்தில் இருக்கக்கூடியது இவர் கண்டும் காணாமல் விட்ட பல மோசடிகள் தற்பொழுது அவரை ஆபத்தில் மாற்றி இருக்கின்றது, அல்லது ஒரு நியாயமான ஒரு அரசியல்வாதியாக வெளியே உலகிற்கு காட்டியிருந்தாலும் அவரது உண்மை முகத்தை கொண்டு வருவதற்கான ஒரு மாற்றுவாயாக இது அமைந்திருக்கின்றது.
ம்ஹ்ம். இப்பொழுது ஆமா. அடுத்த கேள்வியாக ரணில் விக்ரமசிங்கவை விடுதலை செய்யுங்கள் அப்படி சொல்லி அ நோர்வேயினுடைய முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கேம் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இவர் வந்து அ ஈழத்தமிழர் விவகாரத்தில் பல இடங்கள்ல வந்து தவறுகள் செய்தவர் என்றும், கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களை அழித்தொழிக்கும் ரணிலினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு பங்காளியாக இருந்தவர் என்றும் சந்தேகம் எழுகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்க முடியும்? அவ்வாறான சந்தேகங்கள் இருக்கின்றதா? எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இப்ப அதாவது எரிக் சோஹெம் அவர்களே ரணில் தனது ஆட்சியில் கூட தனது ஒரு ஆலோசகராக இலங்கைக்கான சகல அதாவது ஒரு எவ்வாறு கூறுவது என்று சொன்னால் ஒரு ஆலோசனை வழங்கும் நபராக அல்லது லொபியிங் அவர் இலங்கைக்காக பிரச்சாரம் செய்கின்ற நபராக கூட இவர் வேறு ஒரு உருவத்தை எடுத்திருந்தார். அதாவது ஒரு காலத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான நாயகனாக அடையாளம் காணப்பட்டவர். பின்னர் அந்த முயற்சிகளில் இருந்து மாறுபட்டு இலங்கை அரசின் ஒரு முக்கிய புள்ளியாக அல்லது அரசு முக்கியஸ்தரின் ஒரு நம்பிக்கைக்குரியவராக மாறியிருந்தார். அது ரணிலுக்குரிய ஒரு இவருடைய நட்பு என்பது. எனவே ம்ஹ்ம். அந்த நட்புத்தான் அவரை இவ்வாறான ஒரு அழைப்பிற்கு வேண்டுகோள் விடுக்கின்ற பொழுதிலும் அவர் குறிப்பிடுகின்ற காரணம் இவையெல்லாம் குற்றமல்ல, இவர் செய்ததெல்லாம் குற்றமல்ல, ஐரோப்பாவில் கூட இவ்வாறானவற்றையெல்லாம் குற்றமாக காண முடியாது என்கின்ற பல விடயங்களை தனது ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவித்திருந்தாலும் அவருடைய ஆதங்கம் என்பதை இவர் வெளியே அந்த பிணையில் அல்லது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு நியாயத்திற்கு மாறாக இருப்பதான தன்மையைத்தான் மேற்குலக நாடுகளோ அல்லது மேற்குலகின் தூதுவர்களோ இந்த விவகாரம் தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருக்கின்ற இடத்து அவர் தெரிவித்த கருத்தானது இருக்கின்றது. குறிப்பாக எந்த நாட்டு அரசாங்கங்களுமோ அல்லது தூதுவர்களோ இது பற்றிய கருத்து பகிர்வுகளை மேற்கொள்ளாதது என்பது இங்கே ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இவருடைய நோக்கம் என்பது தனிப்பட்ட தனிநலம் சார்ந்ததாக இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.